இப்போ நம்ம வந்து சாப்டர் 4 நம்ம வந்து கடந்துட்டோம். ஓகே, அதனால சாப்டர் 4 வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஆப்ஜெக்டிவ்ல நம்ம யாரும் டிக் பண்ண வேணாம், ஒன்றும் வேணாம். நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் ஆயிரும் போது. என்ன சொல்றீங்க நீங்க? ஓகே, பகவத்கீதையை பார்க்கலாம், பகவத்கீதையை ரிஃபர் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு கொஸ்டினை நம்ம படிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஆன்சர் நம்ம இது பண்ணி நம்ம மார்க் ஷீட் போட்டு அது வந்து முக்கியம் இல்லை. என்ன பர்பஸ் என்னதுன்னா, குவிஸ் பர்பஸ் என்னதுன்னா, நம்மளுக்கு எவ்வளோ தூரம் சாப்டர் 4 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லலிதா நீங்க படிச்சிருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சாப்டர் 4 இது என்னது, சாப்டர் 4 என்னது தலைப்பு என்ன? இங்கிலீஷ் என்னது? இங்கிலீஷ் என்ன? டிரான்செண்டன்டல் நாலேஜ். ஓகே, இங்க கிருஷ்ணர் வந்து சாப்டர் 4ல வந்து அர்ஜுனனுக்கு வந்து டிரான்செண்டன்டல் நாலேஜ் கொடுக்குறாருங்க. எல்லாமே வந்து திவ்ய ஞானம். நான் போனவா சொன்னேன், டிரான்செண்டன்டல் நாலேஜ் மீன் என்னதுன்னா திவ்ய ஞானம். சமஸ்கிருதத்துல திவ்ய மீன்ஸ் டிரான்செண்டன்டல், ஞானம் மீன்ஸ் நாலேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சாப்டர் 4ல வந்து அவர் என்ன கேட்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, who instructed the knowledge of Bhagavad Gita to Ishvaku? யார், தமிழ்ல சொன்னா யார் இஷ்வாகுக்கு இந்த பகவத்கீதை நாலேஜை கொடுத்தா? யாரு? மனு. அம்மா நீங்கம்மா? மனு. ஏன் மனு? விளங்கலாமா? மனு. ஓகே, நீங்க சினேகாமா நீங்க சொல்லுங்க. ஏன் வாய் மனு? ஓகே, சாப்டர் 1 சாரி ஸ்லோகா 1 அதோட இது படிங்க, டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆளு. Lord Sri Krishna said, I instructed the imperishable science of yoga to son God Durvasan. And Durvasan instructed it to Manu, the father of mankind, and Manu in turn instructed it to Ishvaku. Okay. First, the knowledge Krishna யாருக்கு சொல்றாரு? சூரிய பகவான். சார் தரப்பி ஃபர்ஸ்ட் சூரிய பகவான் சொல்றாரு. சூரிய பகவான் அது யாருக்கு சொல்றாரு? மனுக்கு சொல்றாரு. தென் மனு விஸ்வாவுக்கு சொல்றாரு. இந்த மாதிரி இந்த பரம்பரை ஆரம்பிக்குது. தென் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னது? மனு. ஓகே ஓகே, எல்லாம் ஓகேவா? ஓகே, தென் அர்ஜுன் வந்து சார் ரெண்டாவது டிசிப்ளின் செக்ஷன், ரெண்டாவது பரம்பரா. ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் வந்து சூரிய பகவான் சொன்னாரு. தென் சூரிய பகவான் மனுக்கு சொன்னாரு. மனு வந்து என்னன்னா ஹியூமன் மீன்ல ஃபர்ஸ்ட் பர்சன் மனு. தென் மனு வந்து இஷ்வாக்கு மன்னருக்கு சொல்றாரு, மன்னர் கிங், இஷ்வாக்கு கிங்க்கு சொல்றாரு. தென் அந்த 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 பரம்பரா வந்து என்ன சொல்றாங்க, டைம் போயிட்டே இருக்கும்போது ஒரு டைம் வந்த பிறகு அது வந்து அந்த அந்த நாலேஜ் வந்து இதாயிருது. தென் இந்த நாலேஜ் வந்து இட்டர்னல் ஒன், நித்தியமான நாலேஜ். அப்ப கிருஷ்ணா என்ன பண்றாரு, செலக்டட் another person, இன்னொரு ஆளை செலக்ட் பண்றாரு. தட் இஸ் அர்ஜுனா. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கிருஷ்ணா சொல்றாரு, நான் வந்து இஷ்வாக்கு சாரி விவஸ்வா அண்ட் மனு அண்ட் இஷ்வாக்கு சொல்றாரு.
இப்போ வந்து அர்ஜுனுக்கு வந்து செகண்ட் டைம் பேசுறாரு சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து முத கேள்வியோட ஆன்சர் வந்து யுவர்ஸ் ஒன், சாரி மனு. ஓகே ஓகே, செகண்ட் கேள்வி சார் நீங்க படிக்கிறீங்களா சார்? ஓகே ஓகே சார் எப்படிங்க சார்? Why the Bhagavad Gita appears to be lost in this present moment? First என்னது? Because original Bhagavad Gita is not available right now. B, because all of them are not according to the authorized discipline succession. And C, because most of them do not accept Krishna as the supreme person of Godhead. What reason Bhagavad Gita வந்து அந்த மெசேஜ் வந்து லாஸ்ட் ஆச்சு? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? தமிழ் தான். Why? மூணு சொல்றாங்க, மூணு ஆன்சர் இருக்கு. கடைசி வந்து both B and C இருக்கு. தமிழ்ல சொல்லணும்னா மொத A வந்து because original Bhagavad Gita is not available right now. ஒரிஜினல் Bhagavad Gita வந்து இப்ப இல்ல. Then ரெண்டாவது வந்து because all of them are according to the authorized disciple succession. அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில வந்து அந்த சொல்லுங்க மெசேஜ் இல்ல, அதனால காணாம போச்சு அப்படி. தென் மூணாவது வந்து என்னதுன்னா கிருஷ்ணரை முழு கடவுளை ஏத்துக்கல. சில இந்த ரீசன்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரைட்டா இல்ல எது ரைட்டு? ஏ ரைட்டா இல்ல பி ரைட்டா இல்ல சி ரைட்டா இல்ல தென் டி என்னது பி அண்ட் சி ரைட்டா? நீங்க என்ன சொல்றீங்க? பி அண்ட் சி. வேற எனி அதர் ஆன்சர்? நீங்கம்மா பி அண்ட் சி. ஆன்சர் வந்து கரெக்ட் பி டி, போத் பி அண்ட் சி. அந்த பி ஆன்சர் பாத்தீங்கன்னா டிசிப்ளின் சக்சஷன் பரம்பரை இல்லைன்னா அந்த மெசேஜ் வந்து காணா போயிடும். ஓகே, பரம்பரை இல்லைன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நானு அம்மா நீங்க கொஞ்சம் மறக்கிற மாதிரி நீங்க இப்படி வந்துருக்குமா, நீங்க இப்படி வந்துங்க, எட்டிட்டு பார்க்குறீங்க, இப்படி வந்துருங்க, கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க, இப்படி வந்துருக்குமா? ஓகே 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 சார் ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நானு இன்னொரு 3 பேர் எல்லாம் சேர்ந்து மரம் ஏறோம். ஓகே, மரம் ஏறோம். அங்க மேல வந்து ஒரு மேங்கோ இருக்கு. அந்த மேங்கோ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் வந்து பிக் பண்ணுவார், எடுப்பாரு. ஓகே, எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த மேங்கோ வந்து உனக்கு கீழே கொடுக்கணும். தென் அவரை பாஸ் பண்ண அப்பதான் வந்து கீழே லாஸ்ட்ல இருக்கு அந்த பழம் கிடைக்கும். இப்ப அந்த பழம் வந்து பாஸ் பண்ணும்போது நடுவுல மிடில் உள்ள அந்த பழத்தை வந்து பாஸ் பண்ணலாம். அந்த பழம் வந்து கடைசியில் உள்ளுக்கு கீழே உள்ளுக்கு பேஸ்ல கிடைக்குமா? கிடைக்காது. அதே போலதான் பரம்பரை சிஸ்டம் வந்து கண்டினியூஸா இல்லைன்னா அந்த நாலேஜ் வந்து கண்டினியூ பண்ணாது. அந்த நாலேஜ் அந்த as it is உள்ளபடி the truth வராது. that is the first reason. செகண்ட் பி வந்து என்னன்னா கிருஷ்ண சுப்ரீம் பர்சனல் ஆஃப் காட்ஹெட். கிருஷ்ணர் பகவத்கீதையோட ரியல் சாரம் என்ன சொல்லுங்க, சாரம் என்ன சொல்லுவாங்க? எசன்ஸ். பகவத்கீதை ரியல் எசன்ஸ் கிருஷ்ணர் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். அந்த சுப்ரீம் பர்சனல் காட்ஹெட் நம்ம பகவத்கீதை ஃபுல்லா படிச்சு நம்ம புரிஞ்சிக்கலன்னா என்ன பகவத்கீதை நம்ம படிக்கணும்? நாட் யூஸ், வேஸ்ட் டைம் தான். தென் 2 ரீசன்னால தான் பகவத்கீதை இது வந்து இதாச்சு. இப்படி வாங்க அம்மா தங்கச்சி நீங்க இப்படி இப்ப நம்ம வந்து நம்பர் 1 நம்பர் 2 நம்ம முடிச்சிட்டோம். நம்பர் 2 முடிச்சு பாட்டு நம்பர் 3. ஓகே, அப்ப நம்பர் 2ஓட ஏன் வந்து இந்த பகவத்கீதை நாலேஜ் லாஸ்ட் ஆகுதுன்னா பிகாஸ் காரணம் என்னன்னா டிசிப்ளின் சக்சஷன் பரம்பரை சிஸ்டம் இல்லை. தென் ஒன்று என்னதுன்னா கிருஷ்ணரை கடவுள்னு சொல்லி ஒத்துக்கல. இந்த 2 ரீசன்னால இது ஆகுது. இது வந்து எங்க போட்டுக்குன்னா பகவத்கீதா verse 2 தோங்க, சாப்டர் 4 verse 2 2வது ஸ்லோகம். உன்னதமான விஞ்ஞான சீடர்களின் சங்கிலி தொடர் மூலம் பெறப்பட்டு
அவ்வாறே புனிதமான மன்னரால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டது போல தோன்றுகிறது. இங்கிலீஷ்ல சார் மிஸ்டர் விஸ்வா சார் நீங்க படிச்சிருக்கீங்களா டிரான்ஸ்லேஷன்? This supreme science was thus received the chain of discipline succession, and the saintly kings understood it in that way. But in course of time, the succession was broken. Yes. Therefore, the science as it is appears to be lost. ஓகே, இதுதான் ரீசன். புரியுதா? பேன் இருக்கா? பேன் ஏதாச்சும் பென்சில் சார். ஓகே, இப்போ சாரி. ஓகே, இப்போ நம்பர் 1 2 ஓகே கிளியர்? எனி क्वेश्चन இதுல? ஓகே, இந்த மாதிரி போறது உங்களுக்கு ஓகேவா இருக்கா? ஓகே, ஏன்னா நம்ம ஆப்ஜெக்டிவ் கொடுத்துட்டா அது டைம் ஓடிடும். நமக்கு இருக்குது ஒரு 1 hour சம்திங்னா அப்போ நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ண போவோம். ஓகே, நம்பர் 3, why Krishna choose Arjuna for delivering the science of Bhagavad Gita? எதனால் கிருஷ்ணர் அர்ஜுனை சூஸ் பண்ணாரு இந்த பகவத்கீதை டெலிவரி பண்றதுக்கு? வாட் இஸ் த ஆன்சர்? நம்பர் A, because Arjuna was a devotee of the Lord Krishna. B, because Arjuna was Krishna's friend. And C, Krishna he can understand the transcendental knowledge as told by Krishna. D, all of the above. தமிழ்ல சொல்லணும்னா A, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரோட பக்தன். B, கிருஷ்ணருடைய நண்பன். And C வந்து அர்ஜுனனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் டிரான்ஸ்ஃபர் நாலேஜ் வந்து அர்ஜுனன் அந்த திவ்ய ஞானம் புரிஞ்சுக்க முடியும். கடைசி வந்து இந்த மூணுமே இருக்கு. verse ஸ்லோகம் 3 translation ஐயா நீங்க படிக்கிறீங்களா? translation The very ancient science of the relationship with the Supreme is today told by me to you because you are my devotee as well as my friend. Therefore, you can understand the transcendental mystery of this science. Okay. First, இதுதான் ரீசன். இந்த அர்ஜுன என்ன சொல்றாருன்னா யூ மை டிவோட்டி உடனே அப்புறம் வந்து இந்த இந்த நீ இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல நல்ல டீப்பான ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? அந்த ஏ என்னது? அர்ஜுன் வந்து டிவோட்டி. ஓகே, நான் முதல்ல சொன்ன ஆன்சர் வந்து டி. ஆல் எல்லாம் A B C D எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா அர்ஜுன் வாஸ் a devotee of Lord Krishna. கிருஷ்ணரோட பக்தரா இல்லாம டிவோட்டியா இல்லாம நீங்க பகவத்கீதையை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, டிவோட்டி பொசிஷன்ல இல்லாம டிவோட்டியா இல்லாம நீங்க பகவத்கீதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்க ஆக முன்னுக்கு பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை முன்னுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக முன்னுக்கு ஒரு 13 பேஜ் வந்து பிரபா எழுதிப்பாரு. எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு கட்டத்துல பிரபா சொல்லுவாரு எழுதிப்பாரு பகவத்கீதை வந்து so many பகவத்கீதை இருக்கு, so many translation இருக்கு, எத்தனை டிரான்ஸ்லேஷன் இருக்கு. பட் எந்த பகவத்கீதை வந்து all over the world எல்லா இடத்துலயும் வந்து எங்க எது வந்து ஒருத்தனை வந்து டிவோட்டி என்ன சொல்றது மிருக அனிமல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஹியூமன் பிளாட்ஃபார்முக்கு டிவோட்டியா ஒருத்தர் எப்படி யார் எந்த பகவத்கீதை மாத்துது? only பகவத்கீதை as it is. ஓகே, பிகாஸ் காரணம் என்ன? why இந்த பகவத்கீதை தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். why நீங்க மற்ற டிரான்ஸ்லேஷன் பகவத்கீதை படிச்சோன்னா இதே வர்ஸ் தான், இதுதான் இதே சாப்டர் 4 இதே தலைப்பு இதே சொல்ஸ் தான். பட் why திஸ் பகவத்கீதா வந்து மோஸ்ட் ஸ்பெஷல் இல்ல இந்த பகவத்கீதை ஸ்பெஷல் காரணம் என்னன்னா பிரபுபாதர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் இஸ் a devotee of the Krishna. யாரு கிருஷ்ணரை பகவான் ஒத்துக்கலையோ அவங்களோட டிரான்ஸ்லேஷன் வந்து எஃபெக்டிவா இருக்காது, எஃபெக்டிவ் கொடுக்காது. அது மாற்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரி ஒன்று என்ன சொல்றது ஒரு பிம்பம் ஒரு என்ன சொல்றது பிம்பம் என்ன சொல்றது ஒரு இது சொல்லுவாங்க ஒரு டிராமா மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரி ஒரு டிராமா மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா அது வந்து எஃபெக்டிவா இருக்காது, மாற்றத்தை கொடுக்காது வாழ்க்கையில்.
அதனால தான் வந்து எவ்வளவு பகவத்கீதை இருக்கு. பட் வந்து ஓன்லி பகவத்கீதை as it is டிவோட்டி மாட்டோம். எல்லாத்தையும் வந்து என்னை உட்பட்டு நான் நிறைய பிரபு எல்லாம் நம்ம டிவோட்டி எல்லாமே வந்து ஜஸ்ட் பகவத்கீதா, இந்த பகவத்கீதைனால தான் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனால தான் வந்து நம்ம வந்து டிவோட்டி பொசிஷனுக்கு வந்தா நம்மளுக்கு பகவத்கீதா ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் நம்ம பி வந்து கிருஷ்ணா வந்து ஃப்ரெண்ட், செகண்ட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெண்டா இருந்ததுனால ஒன்று ஈஸியா இருக்கும் கிருஷ்ணருக்கு. தென் நம்பர் 3 வந்து ஒன்று டிவோட்டியா இருந்தால்தான் டிரான்சென்டென்டல் நாலேஜ். நான் சமஸ்கிருத வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை? டிரான்சென்டென்டல் நாலேஜ். என்ன வரும்? டிரான்சென்டென்டல் நாலேஜ் சமஸ்கிருதம் என்ன சொல்லுவாங்க? முதல்ல சொன்னேன், எழுதி வச்சுக்கங்க. திவ்ய ஞானம். திவ்ய ஞானம். திவ்ய மீன்ஸ் டிரான்சென்டென்டல், ஞானம் மீன்ஸ் நாலேஜ். இந்த திவ்ய ஞானத்தை வந்து who can understand? யாரால் புரிஞ்சுக்க முடியுமா? டிவோட்டி. ஓகே, அதனாலதான் கிருஷ்ணா வந்து அர்ஜுனை சூஸ் பண்றார். ஓகே, நம்பர் 4. Why Arjuna inquired about the fact that Krishna instructed the knowledge of Bhagavad Gita to Vivaswan, who is sincere in birth to Krishna. Senior in birth to Krishna. தமிழ்ல என்ன சொல்றோம்னா, அர்ஜுன வந்து கேள்வி கேட்கிறாரு. அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம், கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வினா, கிருஷ்ணர் வந்து இந்த நாலேஜ் வந்து விவஸ்வான் சொன்னேன்னு சொன்னாரு பாரு. ஆனா விவஸ்வான் கிருஷ்ணருக்கு முன்னிலேருந்து இருக்காரு. சூரியன் பகவான் எங்க எப்ப இருக்காரு? முன்னிலேருந்து இருக்காரு. அப்ப அர்ஜுனுக்கு வந்து ஒரு கொஸ்டின். அர்ஜுனுக்கு கொஸ்டின் என்ன கொஸ்டின்? அர்ஜுனுக்கு கிருஷ்ணர் என் கூட தான் இருக்கிறாரு. கிருஷ்ணர் என் கூட விளாண்டாரு, என் கூட ஜாலியா இருந்தாரு, என் கூட குளிச்சாரு, விளாண்டாரு, என்ன பண்ணாரு, பிளே பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. அப்ப எப்படி கிருஷ்ணர் வந்து விவஸ்வானம் சொல்லிருக்க முடியும்? விவஸ்வான் யாரு? யார் சார் விவஸ்வான்? யார் சார்? சூரிய பகவான், சன் ஆஃப் காட். அப்ப எப்படி கிருஷ்ணர் அங்க சொல்லிருக்க முடியும் சொல்லி அர்ஜுனனுக்கு ஒரு கொஸ்டின் வருது. இந்த கேள்வி அர்த்தம் என்னன்னா, வாய் அர்ஜுனா வந்து இந்த கேள்வி கேட்கிறாரு. கிருஷ்ணா எப்படி நீ வந்து எனக்கு முன்னாடி விவசாயம் சொல்லிட்ட? ஏன் இந்த கொஸ்டின்? அர்ஜுன் இஸ் டிவோட்டி. ஓகே, வாய் இந்த திருப்பி இந்த கொஸ்டின் கேட்கிற? வாய் என்ன ஆன்சர்? சாப்டர் 4 தான். டெக்ஸ்ட் 4 தருங்க. டெக்ஸ்ட் 4 வந்து ஒரு ஆள் படிங்க. நீங்க படிங்கம்மா, படிங்க. கூட இவர் படிக்கணும். படிங்க டெக்ஸ்ட் 4. சத்தம் கொஞ்சம் அங்க பின்னால சத்தம் படிங்க. நல்லா உடம்பு நல்லா இதா இருக்கு, நல்லா சத்தம் படிங்க. Arjuna said the sun god was deceived by God to you how I to understand that before the beginning you instructed his sight to be good. நல்லா பாத்தீங்கன்னா அந்த பப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட், தேர்ட் லைன் என்ன சொல்றாருன்னா, பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, வாய் அர்ஜுன் வந்து இந்த கேள்வி கேட்கிறாரு. வாய் ஏன் கேட்கிறாருன்னா, செகண்ட் ஆன்சர் பி. அர்ஜுன டிவோட்டி. அவருக்கு தெரியும், அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பகவான் வந்து இப்பயும் இருக்கிறாரு, இதுக்கு முன்னே இருந்தாரு. அவர் இட்டர்னல், ஆதி கோவிந்தம். பட் வாய் அர்ஜுனா இந்த கேள்வி கேட்கிறார் காரணம் என்னன்னா, யாரு கிருஷ்ணரை சுப்ரீம் பர்சனாலிட்டி காட் ஹெட் அக்செப்ட் பண்ணலையோ அந்த டிமாண்ட் அரக்கர்களுக்கு, அசுரர்களுக்கு இந்த கேள்வி கேட்கிறாரு. இந்த क्वेश्चन அரைஸ் பண்றாரு அவங்களுக்கு திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. யாரு பகவான் ஒத்துக்கலையோ அவங்களுக்கு இன்னும் புரியுறதுக்காக, அதனாலதான் அர்ஜுன் இந்த கேள்வி கேட்கிறாரு. அர்ஜுனன் தெரியும் கிருஷ்ணர் எப்பவுமே இருக்கிறாரு. ஆனா ஏன் கிருஷ்ணா நீ வந்து என் கூட தானே இருக்க, எப்படி நீ விவசாயனுக்கு சொன்ன, ஏன் இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, அவருக்கு இல்ல, யாருக்கு? அர்ஜுனனுக்கு. சார் யாருக்கு இந்த கேள்வி கேட்கிறாரு? அசுர குணம் உடையவர்களுக்கு. யார் வந்து கிருஷ்ணரை வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி காட் ஹெட் சொல்லி ஒத்துக்கலையோ, யார் வந்து கிருஷ்ணர் எதுக்குறாங்களோ, யாரு வந்து கிருஷ்ணர் ஒத்துக்காத மென்டாலிட்டி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு
இந்த கொஸ்டின் அவர் கேட்கிறாரு, திருப்பி கேட்கிறாரு. அதனால பிரபாத பப்பாட்டு போட்டிருப்பாரு 1 2 3 மூணாவது லைன் நினைக்க தசிலா கரெக்டா? அர்ஜுனனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அவர் சுப்ரீம் எஸ். ஆனா இருந்தும் அந்த கேள்வி கேட்கற லெட் அதர்ஸ் டிமாண்ட் கேரக்டர் யார் அசுர குணத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக. எஸ். ஓகே ஓகே. இது வரைக்கும் நம்பர் 5. What answer Krishna give in the reply of Arjuna's question state about the question number 4? Okay, அந்த கேள்வி நம்பர் 4 கேள்வி கேட்டல, அந்த நம்பர் 4 கேள்வி அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாரு கிருஷ்ணர்? அம்மா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கேள்வி புரியுதா? ஓகே, அந்த கேள்வி முதல் கேள்வி என்னன்னா, அந்த கேள்விக்கு கிருஷ்ணன் என்ன பதில் கொடுத்தாரு? அதான் அஞ்சாவது கேள்வி. ஏ ஆன்சர் என்னன்னா கிருஷ்ணா இஸ் அன்பார்ன். பி வந்து கிருஷ்ணா இஸ் த Krishna's body never deteriorated, and C வந்து Krishna appeared in every millennium in his original transcendental form. D வந்து எல்லாமே. What is the answer? அம்மா சொல்லுங்கம்மா. C. Okay. அம்மா நீங்க அம்புதம்மா C. சரி கையில சுத்துறீங்க சார். நீங்க சார் D. Okay. D. Okay. Answer வந்து என்னதுன்னா D. Donkey. Because காரணம் என்னன்னா okay text 5 அதுல ஆன்சர் இருக்கு. ஓகே, யார் வந்து படிக்கல இன்னும்? சார் நீங்க சார் நீங்க படிச்சுங்க சார். The personality of Godhead said, many words both you and I have passed. I can remember all of them, but you cannot. Oh, subduer of the heaven. Yes. தமிழ்ல புருஷோத்தமனான முழு கடவுள் கூறினார், நானும் நீயும் பற்பல பிறவைகளை கடந்துள்ளோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். ஆனால் எதிரிகளை தவிர்க்க செய்வனே, அது உன்னால் முடியாது. இதான் ஆன்சர். கிருஷ்ணன் என்ன ஆன்சர் கொடுக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்னன்னா கிருஷ்ணர் அன்பம். கிருஷ்ணர் வந்து பிறப்பற்றவர். கிருஷ்ணர் வந்து பிறப்பற்றவர். அனாதி ஆதி கோவிந்தம் சர்வ காரணம். ஒரு 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 வார்த்தை இருக்கு. அனாதி மீன்ஸ் என்னது? என்ன அனாதி மீன்ஸ் என்னது? எஸ். நோ ஸ்டார்டிங் பாயிண்ட். எழுதி வச்சுக்கோங்க. அனாதி மீன்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சமஸ்கிருதத்துல முக்கியம் நம்மளுக்கு. அனாதினா மீன்ஸ் அனாதி ஆதி கோவிந்தம். ஆதி கோவிந்தன் ஆதி மீன்ஸ் என்னதுன்னா ஆதி என்ன சொல்லுமா பிகினிங்லெஸ், ஆரம்பம் இல்ல. ஆதி மீன்ஸ் ஸ்டார்டிங் இல்ல. அனாதி ஆதி கோவிந்தம் சர்வ காரணம். இட்ஸ் a பிரம்ம சமிதா. சர்வ காரணம் மீன்ஸ் எல்லா கோசஸ் ஆஃப் ஆல் கோசஸ், எல்லா காரணத்துக்கும் அவர் தான் காரணம். வாட் எவர் இங்க என்ன நடக்குதோ, வாட் எவர் நரகத்தில் நடக்குதோ, வாட் எவர் சொர்க்கத்தில் நடக்குதோ, எது நடந்தாலும் எல்லாருக்கும் அவர் தான் காரணம். அதனால கிருஷ்ணன் சொல்றாரு, எனக்கு பிறப்பு இல்லை. செகண்ட் நம்ம பி வந்து அவருக்கு அழிவு இல்லை. தென் சி வந்து கிருஷ்ணர் வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் வராரு. அப்ப இந்த நம்ம டெக்ஸ்ட் என்ன சொன்னா டெக்ஸ்ட் 5ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா படிச்சீங்கன்னா அதுல ஒரு என்ன சொல்றாருன்னா, நான் பல வருஷங்களா நான் வந்து கண்டினியூவா நான் வந்துட்டு தான் இருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்துட்டு தான் இருக்கேன். நான் இங்க வந்து எப்பவுமே வந்துட்டு இருக்க சொல்லி எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். பட் அர்ஜுனா உனக்கு தெரியாது. இதுதான் இங்கதான் வந்து ஒரு உள்ளுக்குள்ள சின்ன விஷயம் இருக்கு. என்னது? யாரால சொல்ல முடியும்? இது உள்ளுக்குள்ள சின்ன ஒரு விஷயம் இருக்கு. ஜீவாத்மா பரமாத்மா டிஃபரன்ஷியேட் இங்க இருக்கு. ஓகே, ஜீவாத்மா என்ன? அது என்னது? இல்ல அது ஒரு வேர்ட்ஸ் இருக்கு. நான் போன வாரம் சொன்னேன். ஜீவாத்மா என்னது? சின்னது. அதுக்கு என்ன வேர்ட்ஸ்? எஸ். ஜீவாத்மா அணு. எழுதி வச்சுக்கங்க, தாள்ல எழுதி வச்சுக்கங்க. அணு மீன்ஸ் ஸ்மால். ஜீவாத்மா அணு. அண்ட் பரமாத்மா கிருஷ்ணா விபு. விபுனா மீன்ஸ் பெருசு, பெரியவர், பிக். இங்க அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. கிருஷ்ணர் எப்பவுமே இங்க வராரு, அவருக்கு தெரியும். பிகாஸ் காரணம் அவர் என்னது? ஓகே நதிஷா, ஓகே கிருஷ்ணர் என்னது? என்னது? பெருசு. ஓகே, வாட் தி வேர்ட்?
அது மட்டும் ஓகே. பட் அந்த வேர்ட் பர்டிகுலர் வேர்ட் என்னது? விபு. விபு தெரிஞ்சுக்க. ஜீவாத்மா சோ அணு. ஓகே. அப்போ விபு கிருஷ்ணர் வந்து அவருக்கு தெரியும் எல்லாம் ஆல் சாப்டர் கிருஷ்ணன் தெரியும். நான் ஏன் வரேன், இதுக்கு முன்னே எப்போ வந்து எல்லா சாப்டரும் அவங்களுக்கு தெரியும். பட் விபு அணு ஆத்மா ஜீவாத்மாக்கு நமக்கு தெரியாது. நமக்கு லிமிட்டட் நாலேஜ் தான் இருக்கு. ஓகே. அணு ஆத்மா நம்மளுக்கு வந்து லிமிட்டட் நாலேஜ், கொஞ்சம் நாலேஜ் தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனா பகவான் விபு ஆத்மாக்கு அன்லிமிட்டட் நாலேஜ். புரியுதா ரச்சா? நம்பர் 6, why and when the Lord appeared in this world. எதுக்காக, அப்போ வேணா எப்ப, ரெண்டு விஷயம் இருக்கு. ஏன் கிருஷ்ணன் வராது, எதுக்காக, எப்ப. Answer A, whenever there is the predominance or irreligiosity and disappearance of true religion, and B, to deliver the pious and annihilated the miscreant, and C வந்து both and D வந்து இல்ல. Text 7 பாருங்க. यदा यदा हि धर्मस्य ग्लानि भवति भारत अभ्युदानम् अधर्मस्य तदात्मानं सुजम यशम. எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைகிறதோ அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரத குல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். பரித்ராணாயம் சாதுனாம் விநாசாயம் சதுர்சிக்ராம் தர்மம் சம்ஸ்தாபனாய தர்மவாணி யுகே யுகே. ஓகே படிங்க. black color. In order to deliver the and to make the miscreants as bad as story and the principles of religion, I admit myself living after living. Okay. Two reason. Number A வந்து text 7, B வந்து text 8. அந்த ஆன்சர் ரெண்டு ஆன்சர் அதுதான் இருக்கு. கிருஷ்ணர் பூமிக்கு வரதுக்கு காரணம் நம்பர் A ஆன்சர் என்னதுன்னா, எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைகின்றதோ, irreligious activity இன்க்ரீஸ் ஆகும்போது கிருஷ்ணன் வரார். தர்மம் வந்து சீர்குலையும் போது. வாட் இஸ் த தர்மம்? நான் ஏற்கனவே சொன்னேன் கிளாஸ்ல. வாட் இஸ் த தர்மம்? Yes, dharmastu sakshat bhagavat pranidam. Dharmastu sakshat mean sakshat என்ன சொன்னா? sakshatனா வந்து சொல்லுங்க. Exactly correct. Exactly. தர்மம் வந்து எக்ஸாக்ட் என்னன்னா சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்றதோ அதான் தர்மம். அந்த தர்மம் டிஸ்ட்ராய் அப்படியே டிகிரேட் ஆகிட்டு போகும்போது அதை ரீஎஸ்டாப்ளிஷ் திருப்பியும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கிருஷ்ணன் வராரு. ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகே நபிஷா? ஓகே புரியுதா? நம்பர் அண்ட் செகண்ட் ரீசன் பி என்னது? பி என்னது? டு டெலிவர் பாயஸ் அண்ட் இன்ஹெரிடட் தி மிஸ்ரேட். இதை என்ன பண்றதுன்னா பக்தர்களை காத்து டிவோட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தென் டிமான் அழிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, என்ன வார்த்தை வைக்கிறாரு? டிவோட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. தென் செகண்ட் என்ன சொல்றாரு? அசுரலை அழிக்கிறதுக்கு, டிமான்ஸ் அழிக்கிறதுக்கு. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி முக்கியத்துவம் யாரு கொடுக்குறாரு? டிவோட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அதே போலதான் திரௌபதி தெரிஞ்சா பஞ்ச பாண்டவோட வைஃப். அது சார் தெரியுதா உங்களுக்கு? திரௌபதி வந்து அந்த துணி வந்து அந்த அந்த யாரு துச்சாதனன், துரியோதன பிரதர் துச்சாதனன் வந்து இழுக்கும் போது கிருஷ்ணர் வந்து வந்து துச்சாதனை வந்து இது பண்ணல, என்ன சொல்றது, சுதர்சன சக்கரம் விட்டு கட் பண்ணல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாருமா? துணி கொடுத்தாரு. இது மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? அவர் சாரி துணி கொடுக்குறாரு, பல டிசைன்ல வருது. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்டில் ஃபீல்ட்ல எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்றாரு. தட் மீன்ஸ் என்னதுன்னா கிருஷ்ண முக்கியத்துவம் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் பக்தர் டிவோட்டி ப்ரொடெக்ட் அண்ட் டிமான் அழிக்கிறது.
அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து என்னன்னா தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு. இந்த 2 ரீசனுக்காக தான் கிருஷ்ணர் வராரு. சார் ஓகே சார், ஓகே. அண்ட் எத்தனை ஓகே ஓகே. நம்பர் 7, how does one attain Lord's eternal abode after leaving this body? எப்படி ஒருத்தவங்க வந்து இந்த உடம்பு விட்ட பிறகு பகவான தாமம் அவர் இடத்துக்கு போக முடியும்? ஓகே, ஆன்சர் இஸ் த பி. ஓகே ஓகே, எங்க இருக்கு? டெக்ஸ்ட் 9, ஃபேமஸ் ஸ்லோகம். திஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்லோகம். இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாட்டி படிங்க. தென் இது வந்து மெமரைஸ் பண்ணிக்கங்க. ஓகே, எல்லாரும் படிங்க. 1 2 3. ஜன்ம கர்மா சாமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதா त्यक्त्वा देहं पुनर्जन्मं ना इति माम इति सो अर्जुना. Okay, translation Kalita, you can say. One who knows the transcendental nature of my appearance and activities does not, upon leaving the body, take his birth again in this material world, but attain my eternal abode. Oh Arjuna. Yes, Janma Karma Chame Divyam. Janma means birth, Pirappu, Karma means action, Chame Divyam. Divyam means transcendental. Okay? Divyam enna Natisharan? Transcendental. Okay, transcendental. Yaroda activity and birth transcendental? Yaroda Natisharan? Krishna Roda. Okay? Janma Karma Chame Divyam. Krishna Roda birth and activity transcendental. Divyamanadi. Janma Karma Chame Divyam. Evam Yovi Tattvada. Okay, Krishna activity, birth, எல்லாம் transcendental. How to understand this? எப்படி புரிஞ்சுக்கணும்? Tattvadaha. Tattvadaha means understand by absolute truth. கிருஷ்ணரோட ஆக்டிவிட்டியை வந்து தத்துவபூர்வமா புரிஞ்சுக்கணும். தத்துவ மீன்ஸ் என்னன்னா, கிருஷ்ணருக்கு எத்தனை வைஃப்? 60,108. சாரி, ஓகே, இத்தனை வைஃப். பட் கிருஷ்ணா என்ன டீச்சிங் பண்றாருங்க? நோ அட்டாச்மெண்ட், நோ அட்டாச்மெண்ட், நோ அட்டாச்மெண்ட் ப்ளஸ். ஆனா கிருஷ்ணர் 60,000 வைஃப் வச்சிருக்காரு. பட் இந்த நாலேஜை நீங்க அப்பரண்ட் ஒன்லி வெளிப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மட்டும் நிறைய வைஃப் வச்சிருக்காரு, அப்ப நான் மட்டும் ஒரு வைஃப் வச்சிருக்கேன், நான் ஒரு 2 கல்யாணம் பண்ணிக்கணும் தப்பா? என்ன பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? பற்றுதல் வேணாம், அட்டாச்மெண்ட் வேணாம், அது பண்ணாத இதை பண்ணாத. பட் அவர் மட்டும் நிறைய வைஃப் வச்சிருக்காரு. உண்மையிலே என்ன சொல்றேன்? கிருஷ்ணன் பேட் போயா? அப்புறம் how to understand? தத்துவதா. தத்துவம் மீன்ஸ் என்னது? அப்சல்யூட் ட்ரூத். இங்கிலீஷ்ல கரெக்ட் நினைக்கிறேன். ஐமா ட்ரூத். அதுதான் தத்துவம் புரிஞ்சாதான். ஏன் கிருஷ்ணர் 60,108 வைஃப்? ஏன்? அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன? அந்த வைஃப் வந்து என்ன, ஏன் வந்து கிருஷ்ணர் ப்ரொடெக்ட் பண்ணாரு? அந்த அத்தனை பேர் ஏன் கிருஷ்ணர் ப்ரொடெக்ட் பண்ணாரு? இதை வந்து தத்துவம் புரிஞ்சுட்டானா நீங்க வந்து இந்த உடம்ப விட்ட பிறகு தேகம் புனர்ஜென்மம். இந்த தேகம் மீன்ஸ் பாடியை விட்டோன்னே நீங்க திருப்பி கீழே வர மாட்டீங்க. எங்க போயிருவீங்க? நத்தீஸ்வரன், கோலோக பிருந்தாவன், வைகுண்டா. ஓகே, 2 இடத்துக்கு ஆன்மீக இடத்துக்கு போயிருவாங்க, திருப்பி வர மாட்டாங்க. திருப்பி நான் சொல்றேன், கிருஷ்ணரோட பர்த், லீலை, கிருஷ்ணர் நாமம், ரூபம், அவர் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் தத்துவம் தான். அதாவது அப்சல்யூட் ட்ரூத். தத்துவம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஒரு வாட்டி இந்த உடம்பை விட்டோன்னே செத்து பிறகு, இறந்த பிறகு நம்ம திருப்பி அங்க கீழே வர மாட்டோம். இது வந்து யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வந்து ஒரு வாட்டி பணம் வர மாட்டாங்க. அதான் இந்த கேள்வி. எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து கிருஷ்ணா அபோர்ட் ஆன்மீக உலகத்துக்கு போவாங்க? ரீசன் வந்து இதுதான். கிருஷ்ணரோட லீலைகளை வந்து அப்சல்யூட் ட்ரூத், தத்துவபூர்வம் புரிஞ்சுக்கணும். தென் அவங்க உடம்பு விட்ட பிறகு ஆன்மீக உலகத்துக்கு போயிருவாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா இது எல்லாத்துக்கும்? ஓகே ஓகே. நம்பர் 8, ஹவு கிருஷ்ணா ரெசிப்ரோகேட்டட் with his devotee in transcendental world. எப்படி கிருஷ்ணர் ஆன்மீக உலகத்தில்
பக்தர்களிடம் உறவு கொள்வார், அன்பு பரிமாற்றம். Number A, he reciprocated according to the devotees his desire, அப்புறம் according to the devotees fearlessness, அப்புறம் according to the devotees perfection. D வந்து எதுவுமே இல்லை. ஓகே, ஆன்சர் வந்து என்னன்னா A. பிகாஸ் காரணம் என்னதுன்னா கிருஷ்ணர் வந்து கொஸ்டின் என்னது, கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து ரெசிப்ரோகேட்டட்னா என்னதுன்னா என்னது பரிமாற்றம், என்ன சொல்லுவாங்க, எக்ஸசைசேஷன். எக்ஸசைசேஷன் எப்படி டிவோட்டிக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாரு, எங்க கிருஷ்ணா அபோட் ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணர் எப்படி டிவோட்டி கிட்ட பக்தர்கிட்ட எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ணுவாரு. நம்பர் சி வந்து according to the devotees fearlessness, என்னது பயம் இல்லாம, அந்த பயம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இது மெட்டீரியலோட பௌதிக உலகத்தோட ஃபியர்லெஸ். ஓகே, தென் இன்னொரு வந்து என்னன்னா அக்கார்டிங் பெர்ஃபெக்ஷனோட இன்னும் பெட்டர் ஆன்சர் என்னதுன்னா டிவோட்டியோட டிசைர் மீன்ஸ் என்னதுன்னா ஒரு ஜீவாத்மாவும் கிருஷ்ணர் என்ன பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது தாசியா மீன்ஸ் சேவகனா பார்க்கறது. ஆயம் சேவகன், பகவான் இஸ் த ஓனர், மாஸ்டர். தென் ஒன்னு என்னது தாசியா, ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் வேர்ட்ஸ் என்னது சக்கியானா பகவான ஃப்ரெண்டா பார்க்கறது. தென் மூணாவது என்னது வாட்சல்யா மீன்ஸ் என்னது பகவான வந்து பையனா பார்க்கறது, அல்லது என்னோட சன்னா பார்க்கறது. தென் நம்பர் 4 மாதுரியா, பகவான வந்து காதலனா லவ்வரா பார்க்கறது. 4 டைப் ரிலேஷன்ஷிப் இருக்கு அவங்க டிசைர் பொறுத்து. இந்த டிசைர் மூலமா தான் கிருஷ்ணர் வந்து டிவோட்டி கூட வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாரு கிருஷ்ணா அபோட்ல. அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுங்க. சேவகன் தாசியா பாவ, வாத்சல்ய பாவ, தாசியா பாவ, சக்கிய பாவ, வாத்சல்ய பாவ அண்ட் மாதுரிய பாவ. தாசியா பாவ மீன்ஸ் அனுமான் எடுத்துக்கலாம். ஓகே, அனுமான்ஜி தாசன் அண்ட் அவர் பகவான் பிரபு சொல்லுவாரு. ஓகே, அண்ட் சக்கியா மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அர்ஜுன் அண்ட் கிருஷ்ணா. ஓகே, and Madhuri Vatsalya means Yasoda and Krishna. Yasoda, Nanda Maharaj and Krishna, son, father and Mary. And Madhurya lover, alright, Radha Rani and Krishna. The ஜீவாத்மா அவங்க டிசைருக்கு ஏற்றபடி, அவங்க ஆசைக்கு ஏற்றபடி கிருஷ்ணனோட ரிலேஷன்ஷிப் கொண்டுட்டு பண்ணுவாங்க. எங்க வேர் நத்தீஸ்வரன் கொஸ்டின் பாருங்க வேர் எங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க? டிரான்ஸ்ஜெண்டர் வேர்ல்ட். ஓகே, ஆன்மீக உலகம். ஓகே, நம்பர் 9. Number 9, who is the creator of the 4 division, which means another varnasrama dharma of the social order. Who is the creator varnasrama dharma? யாரு varnasrama dharmத்தை வந்து கிரியேட் பண்றா? Number A Manu, B Brahma, C Krishna, D none of this. யாரு? varnasrama dharma சார். varnasrama சரி சார், முடிச்சு அப்படியே வரேன். கிருஷ்ணர். ஓகே, வேற அம்மா நீங்கம்மா? கிருஷ்ணர். ஓகே, ஆன்சர் இஸ் கிருஷ்ணர். ஓகே, சி. ஓகே, X 30. ஓகே, படிங்க மிஸ் லிதா, படிங்க. According to the 3 modes of material nature and the work associated with them, the 4 divisions of human society are created by me. And although I am the creator of this system, you should know that I am yet the non-pure, unchangeable. Yes, நான் கிரியேட் பண்றேன். ஓகே, varnasrama dharma என்னதுன்னா, ஓகே 3 வகையான குணம் இருக்கு. 3 ஆஃப் நேச்சுரல் மூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது சத்வகுணம்,
second Rajagunam, and third Tamagunam. Sattvigunam means good mood of goodness, and Rajagunam means mood of passion. Okay, and the வந்து ignorance. Tamagunam means ignorance. இந்த ஜீவாத்மா மூன்று குணத்துல இருப்பாங்க. சில பேர் சாத்விக குணத்துல இருப்பாங்க, சில பேர் ரஜோ குணத்துல இருப்பாங்க, சில பேர் தமோ குணத்துல இருப்பாங்க. அப்ப according to their moods, அவங்க குணத்தின் அடிப்படையா வச்சு இந்த ஸ்லோகம் நீங்க பாத்தீங்கன்னா சாதுர் வர்ணிய மயா சிஸ்டம். சாதுர் மீன்ஸ் 4 நாலு டைப்பா பிரிக்கிறாரு. சாதுர் வர்ணிய மயா சிஸ்டம் குண கர்ம விபாகம். குண மீன்ஸ் அவங்க குணத்தை வச்சு இந்த 4 கேட்டகரி பிரிக்கிறாரு. சாத்விக குணத்துல இருக்கிறவங்க பிராமணா, ரஜோ குணத்துல இருக்கிறவங்க சத்திரியா. சத்திரியா மீன்ஸ் ஃபைட் பண்றோம் சார். அண்ட் ரஜோ அண்ட் தமோ இருக்கிறவங்க வைசியா. வைசியா மீன்ஸ் பிசினஸ் மேன். அண்ட் தமோ குணத்துல இருக்கிறவங்க சுத்ரா. சுத்ரா மீன்ஸ் ஒர்க்கர்ஸ். நதிஷா புரியுதா? அப்புறம் இது வர்ணம் ஆசிரமம். ஆசிரமம் மீன்ஸ் என்னன்னா அவங்கவுங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிறக்கும் போது யாரும் கல்யாணம் பண்ணிட்டு பிறக்கிறது இல்லை. நம்ம பிறக்கும் போது எல்லாம் பிரம்மச்சாரி தான், எல்லாமே வந்து பேச்சுலர்ஸ் தான், பிரம்மச்சாரி. அண்ட் செகண்ட் பிரம்மச்சாரி, செகண்ட் கிரகஸ்தா. கிரகஸ்தா மீன்ஸ் ஃபேமிலி மேன். அண்ட் நம்பர் 3 வானப்பிரஸ்தா. வானப்பிரஸ்தா என்ன ஆகுதுன்னா ஃபேமிலி லைஃப்லேருந்து ஒரு கட்டம் 50, 52, 53 அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்துல முழுசா வருது. குடும்ப ஃபேமிலிலேருந்து டிட்டாச்மெண்ட் இல்லையாகி இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்துல ஈடுபடுறது, அது வானப்பிரஷ்டா. கோயில்ல சேர்றது, கோயில சேவை செய்து பகவான் சேவை செய்து வானப்பிரஷ்டா. அண்ட் 4வது என்னன்னா சன்னியாஸ். சன்னியாஸ் மீன்ஸ் அவங்க வந்து ப்ரீச்சிங் பண்ணுவாங்க. சன்னியாஸ் வந்து ப்ரீச்சிங் பண்ணுவாங்க. இது பிரிக்கப்படுது. அப்ப இந்த கிளாஸ் இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிராமண, சத்திரிய, வைசிய, சுத்தரா. பிராமண குலத்துல பிறக்கிறவங்க who's the born in a பிராமண ஃபேமிலி, அவங்க பிராமணா இருக்கணும் அவசியம் இல்லை. இது புரியுதா? சத்திரிய குடும்பத்துல பிறக்கிறவங்க அவங்க சத்திரி தான் இருக்கணும் இது இல்லை. இது வந்து நாட் ஜாதி. ஓகே, காஸ்ட் சிஸ்டம் இல்லை, இது ஜாதி சிஸ்டம் இல்லை. இது பகவான் வந்து குண கர்ம விபாகம், குணத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாரு. ஓகே, உதாரணத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்ன சொல்றது, விஸ்வாமித்ர முனி அவர் ஃபர்ஸ்ட் வந்து சத்திரியர். விஸ்வாமித்ர ஃபர்ஸ்ட் சத்திரியர். சத்திரியர் என்ன குணம் சொன்ன? சத்திரிய என்ன குணம்? என்ன குணம்? ரஜஸ் குணம். ஓகே, தென் விஸ்வாமித்ர தென் என்ன ஆகுனாரு, கொஞ்ச நாள் சென்று அது ஒரு ஸ்டோரி வரும். தென் விஸ்வாமித்ர என்ன ஆகுனாருன்னா பிராமணரா மாறிட்டாரு, முனிவரா மாறினாரு, பிராமணரா மாறிட்டாரு. அவர் தவம் பண்ணாரு. அப்ப ஒரே ஒரு மூட்ல தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம வந்து நம்ம மூட் டெவலப் பண்ணலாம். அப்புறம் அவர் பிராமண குவாலிட்டி போனோம்னா அவர் வந்து முனிவர் ஆயிட்டாரு. அப்ப எந்த குணத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் பிரிக்குது. இதான் வர்ண தர்மம் சார். அப்ப அந்த ஒரு குணத்துக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. பிராமணா மீன்ஸ் டீச்சிங், இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்கணும். பிராமணா. வைசிய பிராமணா. சத்திரியா மீன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, ஆர்மி அந்த மாதிரி. தென் வைசியா மீன்ஸ் என்னது, இது என்னது, என்னமா பிசினஸ் என்னது, விவசாயம் என்ன சொல்லுவாங்க, எக்ரிகல்ச்சர். தென் ஃபோர்த் வந்து சுத்தரா மீன்ஸ் என்னதுன்னா ஒர்க்கர்ஸ். அப்ப ஒரு குணத்துக்கு அடிப்படையில் பிரிச்சாங்க சார். இதான் வர்ணாசிரம தர்ம சிஸ்டம். இது கிருஷ்ணர் வந்து நான் தான் இந்த சிஸ்டமே உருவாக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த சிஸ்டம் வந்து எதுக்குன்னா அவங்க மூட் பொறுத்து, அவங்க ரஜோவா தமோவா இல்ல சத்விகுணமா பொறுத்து அந்த 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 கிளாஸ்ல இருக்கணும், அந்த வேலை செய்யணும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து சுத்திரன் குடும்பத்தை பிறந்துக்கலாம், ஆக லோ கிளாஸ் என்ன சொல்றது ஒர்க்கர்ஸ் குடும்பத்தை பிறந்துக்கலாம். ஆனா டிரான்ஸ்ஜெண்டர் நாலேஜ் எனக்கு வந்து பிராமண படிச்சுன்னா நான் வந்து பிராமணன். இரண்யகசிபோர் யாரு? இரண்யகசிபோர் யாரு? நதிஷா, இரண்யகசிபோர் யாரு? பலங்கல பிரகலாத் அப்பா. சத்தம் நதிஷா, அம்மா பிரகலாத் அப்பா. அவர் யார்? அசுரன். ஓகே, அசுரன் மீன்ஸ் அவங்க வந்து சுத்திரன் கூட இல்ல, ஒன்னும் கீழ் கிளாஸ்.
அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மிலேச்சா சொல்லுவாங்க, மிலேச்சா யவனா அப்படி சொல்லுவாங்க. இன்னும் கீழ் கிளாஸ் அவங்க. ஏன்னா அவர் வந்து டிமான், அசுரன். பட் பிரகலாதன் யாரு? டிவோட்டி. ஓகே, டிவோட்டி. அப்ப அவர் வந்து அவரு என்ன குணம்னா, அவர் வந்து சாத்விக குணம். ஒரே குடும்பத்தில் பிறந்தனால அந்த மூத்த குணம் இல்லை. ராவணா பிராமணன். ஓகே, ராவணா பிராமணன். பட் அவங்க சாத்விக குணம் இல்லை, கூட்டாஸ் இல்லை. அவன் வந்து ராமரை வந்து சண்டை போட்டு அழிக்கணும்னு நினைச்சான். தென் சீதா தேவியை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. அப்ப அவன் மூட் வந்து கீழே இருந்தாங்க. அவ வந்து சுத்ரன் எல்லாம் ஒண்ணு கீழே. புரியுதா? மூட் பொறுத்து தான் அவங்க இந்த சிஸ்டம் இருக்கு. அப்ப அந்த மூட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சில ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி செய்யும் போது அவங்க ஸ்லோலி கிருஷ்ணர் கிட்ட வர முடியும். அதுக்கு தான் இந்த சிஸ்டம் கிருஷ்ணர் படிக்கிறாரு. இப்ப மீன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மீன், குதிரை, அம்சா, அப்புறம் வந்து சீத்தானா சிறுத்தை, அப்புறம் வந்து ஒட்டகம், கேமல் எல்லாமே வரிசையா நிக்க வைக்கிறோம். ஓகே, ஓடுறதுக்கு. ஓகே, ரன்னிங் ரேஸ்க்கு. ஊதுன எல்லாம் எப்படி ஓடும்? எப்படி வரும்? புரியுதா? என்ன சொல்ல புரியுதா சார்? ஓகேவா சார்? எல்லாமே இருக்கு, கேமல் இருக்கு, எல்லாமே எல்லாம் நீங்க நிக்க வச்சிட்டோம். கேமல், அப்புறம் என்னது ஸ்னேல், நெட்டை எல்லாமே ஒரு ட்ராக் நிக்குது. கர்கரிசான் சரியா லாரி எப்படி ஊதுனோம்னா எல்லாம் என்ன பண்ணுவோம்? எல்லாம் ஓட ஆரம்பிக்கும், எல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா கேமல் வந்து அதோட குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஓடும். ஸ்னேல், நெட்டை வந்து அதோட தகுந்த மாதிரி ஓடும். அப்புறம் குதிரை அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும். ஒண்ணு அது குவாலிட்டி தகுந்த மாதிரி ஓடும். உங்களுக்கு புரியுதா? அதே போலதான் நம்ம மனிதர்கள்ல வந்து ஜீவாத்மால ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருப்பாங்க, ஒரு மூட்ல இருப்பாங்க. சில பேர் பிராமணா, சில பேர் சத்திரியா, சில பேர் வந்து ரஜோ தமோ கலந்து இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அப்ப அந்தந்த மூடுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து ஆக்டிவிட்டி கொடுக்குறாரு. பட் இந்த ஆக்டிவிட்டி எதுக்குன்னா எல்லாம் வந்து கிருஷ்ண கான்சியஸ்க்குள்ள வரணும், எல்லாமே வந்து கிருஷ்ண உணர்வு வரணும், கிருஷ்ண சுப்ரீம் பர்சனல் குவாலிட்டி ஒத்துக்கணும். பிராமணா வந்து கிருஷ்ணரை பத்தி டீச்சிங் பண்ணணும். சத்திரியா வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும்? என்னது அந்த ப்ரொஜெக்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? இன்ஹெபிட்டன்ஸ் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, தென் வைசியா என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஃபுட்ஸ் தரணும். பிராமணர் வந்து வேலை செய்ய மாட்டாங்க, அப்ப அவங்க ஃபுட்ஸ் பழங்கள் தரணும். தென் சுத்தரா என்ன பண்ணணும்? இவங்க ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி செய்யும் போது இந்த கம்யூனிட்டி இந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சுன்னா தென் சொல்லி கிருஷ்ணரோட சிந்தனையில, கிருஷ்ணரோட இதுல நம்ம வந்து டெவலப் ஆகலாம். ஓகே, இதுக்கு தான் ஆரம்பிச்சது இந்த வர்ணாச தர்மம். Number 10, why Krishna asked Arjuna to act in Krishna consciousness following in the footsteps of the past liberated soul. எதனால கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ண உணர்வுல நடக்க சொல்றாரு? அது எப்படின்னா கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைஞ்ச பக்தர்களை பின்பற்றி செயல்பட சொல்றாரு. புரியுதா? தமிழ்ல பேசுறது புரியுதாமா? ஆன்சர் என்னது? 10. ஓகே, டெக்ஸ்ட் 15 சொல்லுங்க. 15 படிச்சிருக்குமா? டிரான்ஸ்லேஷன். All the liberated souls in ancient times acted with the understanding of my transcendental nature. Therefore, you should perform your duty following in their footsteps. Yes. Answer is என்னது? ஆன்சர் என்னது? இது வந்து என்ன கேக்குறாங்கன்னா லிபரேட்டட் சோல், கிருஷ்ண உணர்வுல செயல்படுற, which means யாருன்னா சாது, குரு, வைஷ்ணவா. சாது, குரு, வைஷ்ணவா. சாது மீன்ஸ் குரு, வைஷ்ணவா எல்லாமே வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பர்சன். அவங்கள ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து போத் சி ஏ அண்ட் பி நம்ம வந்து நம்ம லைஃப் பெர்ஃபெக்ட் ஆகும். இன்னொன்று வந்து நம்ம வந்து முக்தி பெற முடியும், நம்ம வந்து பகவான் எடுத்து போக முடியும். ஓகே, 11 11 why on has to learn about action, forbidden action and inaction? Most important questions. என்னது ஆன்சர்? ஓகே, தமிழ்ல சொல்லிடுறேன். எதனால ஒருத்தன் வந்து ஆக்ஷன்னா கர்மா, forbidden actionனா விகர்மா and inaction na akarma.
எதனால ஒருத்தன் வந்து கர்மா விகர்மா அகர்மாவை தெரிஞ்சுக்கணும்? வாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்மா அகர்மா விகர்மா அது என்னது மதன்? ஆன்சரை நம்ம கொஞ்சம் சைட்ல இருப்போம். கர்மா மீன்ஸ் என்ன? Action. ஓகே. விகர்மா விகர்மா என்னன்னா சாஸ்திரத்துக்கு எதிரா செய்யறது, which means என்னது? sinful activity, பாவ காரியம். என்னது அது? எது என்ன கர்மா? விகர்மா. ஓகே. நதிஷா என்னது விகர்மா மீன்ஸ் என்னது? against சாஸ்திரம். ஓகே, அதை போட்டுங்க. sinful activity போடுங்க, பாவ காரியம். ஓகே. ஆகர்மா சாஸ்திரத்துல போடாதது, அது வந்து நம்மளை போண்டேஜ் ஆக்கும், நம்மளை பாவத்துல மூழ்க வைக்கும். அடுத்து இன்ஆக்ஷன். ஆகர்மா மீன்ஸ் என்னது? எஸ், அது ஆக்ஷன் என்ன சொன்னா சாஸ்திரத்துல என்ன போட்டிருக்கோ செய்யறது. ஒன்னு வந்து அந்த செயல்ல வந்து எந்த பலனும் எதிர்பார்க்கறது இல்ல. பலன் மீன்ஸ் ஃப்ரூட் ஆஃப் ஆக்டிவிட்டி, எந்த பலன் எதிர்பார்க்கறது இல்ல, அதுதான் ஆகர்மா. ஓகே. அப்ப ஆன்சர் என்ன சொன்னீங்க? பி சொன்னீங்க. எஸ், பி இஸ் தி ஆன்சர். எதுக்காகனா நம்ம இந்த மெட்டீரியல் பாண்டேஜ், பௌதிக பந்தத்திலிருந்து வெளியாகிறதுக்கு. அப்பதான் நமக்கு தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது. ஓகே நதிஷா, புரியுதா? ஓகே. 12. ஓகே, இது ஓகே அது. ஓகே ஓகே 12 நம்ம 12. who sees inaction in action and action in inaction. ஓகே, யார் வந்து கர்மாவை ஆகர்மாவை செய்வாங்க and ஆகர்மாவை கர்மால இது பண்ணுவாங்க? who? ஓகே, டெக்ஸ்ட் 18. நதிஷா அம்மா நீங்க படிங்க. ஓகே, யாரு ஆன்சர் இஸ் என்னது? ஏ ஆன்சர் இஸ் who is the Krishna conscious person. அவங்க தான் யார் கிருஷ்ண உணர்வுல இருக்காங்களோ அவங்க வந்து கர்மா அகர்மா அகர்மா கர்மா. ஓகே, இது என்னன்னா எந்த ஆக்ஷனையும் எந்த ஆக்டிவிட்டியும் அதாவது ஆகர்மா மீன்ஸ் என்ன சொன்னேன்? ஆகர்மா என்னது? பலனை எதிர்பார்க்காம செய்யறது, எல்லாத்தையும் கிருஷ்ணர் கிட்ட ஆஃபர் பண்றது. இது வந்து ஒரு ஆக்ஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஆக்ஷன் செஞ்சுதான் நடக்கணும், போகணும், பேசணும், வரணும், இதெல்லாம் ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் எல்லாத்தையும் நான் வந்து ஆகர்மாவா நான் செஞ்சு யார் செய்வா? ஆகர்மா மீன்ஸ் நான் செய்யற எல்லா ஆக்டிவிட்டியும் கிருஷ்ணருக்கு யாரு கொடுப்பேன்? எல்லா ஆக்டிவிட்டியும். இப்ப நான் வந்து கேட்கறேன், கிருஷ்ண கதை கேட்கறேன். நான் பேசுறேன், கிருஷ்ண விஷயத்தை பேசுறேன். நான் பார்க்கறேன், கிருஷ்ணரோட போட்டோவை பார்க்கறேன், திருமூர்த்தியை பார்க்கறேன். நான் சாப்பிட்றேன், கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்றேன். இது எல்லாமே ஆக்டிவிட்டி. ஓகே, ஆக்ஷன், கர்மா. ஆனா இந்த கர்மா எல்லாத்தையும் நான் வந்து ஆகர்மாவா செய்யறேன், எல்லாமே கிருஷ்ணருக்காக செய்யறேன். ஓகே, எல்லாமே கிருஷ்ணருக்கு செய்யறேன். இந்த ஆக்டிவிட்டி யார் செய்வா? only கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் பர்சன். என்ன சொல்றது? சி என்ன சொன்னீங்க? பலன் அது இல்ல. யார் கிருஷ்ணா கான்ஷியஸ் பர்சன் அப்பதான் அவங்க வந்து ஆக்ஷன் இன் ஆக்ஷன்ல செய்ய முடியும், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன் எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணா உணர்வுல செய்ய முடியும். ஓகே, எல்லா ஆக்டிவிட்டியும் கிருஷ்ணா உணர்வுக்கு செய்யும். அதனால பிரபுபாதர் எப்பவுமே சொல்லுவாரு 24 hours in Krishna consciousness, not 2 hours 3 hours, 24 hours in Krishna consciousness, only thinking. அதான் chapter 9 ல கடைசி போஸ்ட் என்னன்னா மன்மனா பவமன் பக்தோ மத்யாவி நாம் நமஸ்கும். அர்ஜுனா, நீ என்னை எப்போதும் நினைக்கணும்,
என்னை எப்பவுமே ஒர்ஷிப் பண்ணணும், என்னை எப்போதும் வந்து நீ ஹானர் பண்ணணும். தென் யூ வில் பி லிபரேட்டட். நீ வந்து சின்னாங்க நீ வந்து ஆன்மீகத்துக்கு போயிடலாம். ஓகே, கிருஷ்ணா கான்சியஸ் பர்சன் தான். 13 13 why a Krishna conscious person is steady both in success and failure. Why? Okay, text 22. எவன் ஒருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து இருமிலிருந்து விடுபட்டு பொறாமையற்று வெற்றி தோல்களை நினைத்து செயலாற்றுகின்றானோ அவன் செயல்களை செய்யும் போதிலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. ஓகே, which means என்னது ஆன்சர் என்னதுன்னா 13வது என்னது யாரு தெரியும்? ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா பி பாய். ஏன்னா satisfy கிருஷ்ணா ஓகே, பட் வந்து போத் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ல அவங்க ஸ்டெடியா இருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் என்னது? சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ஸ்டெடியா இருப்பாங்க. காரணம் என்னன்னா டிவோட்டி நோ டிசைர், ஓன்லி எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணராக இது பண்றது. தென் ஏன் வந்து satisfy கிருஷ்ணா ஓகே, அதுவும் ஓகே, அது வந்து தப்பு இல்லை. பட் வந்து ஃபர்ஸ்ட் இது ஆன்சர் என்னதுன்னா டிவோட்டிக்கு டிசைர் இல்லை. ஏன்னா டிவோட்டி வந்து இண்டிபெண்டன்ஸ் இல்லை டிவோட்டிக்கு. ஏன்னா ஃபுல்லி சரண் டு கிருஷ்ணா. பக்தர்கள் வந்து பகவான்கிட்ட முழுசா சரண் அடைஞ்சிருவாங்க. ஓகே, பக்தர்கள் முழுசா சரண் அடைஞ்சிருவாங்க. அவங்க வந்து எது நடந்தாலும், துக்கமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆஃபர் டு கிருஷ்ணா. நோ டிசைர். அதான் இங்க வந்து 13 சொல்றாரு. ஓகே, எது இருந்தாலும் வந்து என்னது டிசைர்லெஸ். பக்தருக்கு டிசைர் ஒண்ணுமே இல்லை. ஓகே, இது ஓகே லலிதா, உங்களுக்கு ஓகேவா? any activities. Okay, Krishna satisfy karra. Right option. First on the B. Okay, number 14. What are the 4 divisions one of them of human life mean for? எதுக்காக one of them? What the mean? Yes, B. Boy. Okay, become perfect transcendentalist. Okay, உன்னதமான நிலைக்கு வரணும். நம்ம எல்லாமே கிருஷ்ணா கான்ஷியஸ் பர்சனா வரதுக்காக தான் கிருஷ்ணா இதை ஏற்பாடு பண்றாரு. ஓகே, 15 who among the following sacrifice the senses in the fire of the control mind? யாரு தன் மனசை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, யாரு தன் மனசை கண்ட்ரோல் பண்ணுவா? தமிழ்ல சொன்னா யார் மனசை கண்ட்ரோல் பண்ணுவா? கட்டுப்படுத்துவா. 26 பாருங்க. 26. Some unadulterated brahmacharyas sacrifice the hearing process and the senses in the fire of mental control, and others, the regulated householders, sacrifice the objects of the senses in the fire of senses. Okay. Answer என்னது? யாருக்கு தெரியும்? Yes, correct. Krishna conscious person actually என்ன Krishna conscious person அவங்க வந்து மைண்ட் மீன்ஸ் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். ஓகே, அடுத்து 16. Why the Lord asked to approach a spiritual master in the line of disciple succession? எதனால கிருஷ்ணர் வந்து குரு பரம்பரா disciple succession குரு பரம்பரா ஃபாலோ பண்ண சொல்றாரு? ஆன்சர் ஓகே கரெக்ட், டோங்கி. ஓகே, டி தான். ஓகே, எதனால நம்ம குரு பரம்பரா ஃபாலோ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் இஸ் டிசிபிள் சக்சஷன். குரு இல்லாம, குரு பரம்பரை குரு இல்லாம நம்ம வந்து டிரான்ஸ்லேட்டட் நாலேஜ் புரிஞ்சுக்க முடியாது. நான் பேசுறது இதெல்லாம் நாலேஜ் வந்து என் குரு கிட்ட கேட்டு நான் வந்து கேட்டது அப்புறம் வந்து அவங்க ஓடிய கேட்கறதுனால தான் அதெல்லாம் பேச முடியும். டிசிப்ளின் சக்சஷன் எல்லாம் முடியாது. அண்ட் பி because a person in discipline succession can convey the message of the Lord as it is. கிருஷ்ணர் விஷயத்தை, பகவத்கீதை விஷயத்தை எது இருந்தாலும் as it is உள்ளதை உள்ளபடி சொல்ல முடியும். குரு இருந்தாதான். குரு இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. Then see, because a person in discipline succession has seen the truth. Discipline succession குரு வந்து போன வாரம் நான் சொன்னேன், உனக்கு சொன்னேன். குரு வந்து என்னது? தத்துவதர்சி. தத்துவதர்சி. தத்துவதர்சி மீன்ஸ் என்ன சொன்னேன்? தத்துவதர்சின்னு என்னது? நான் என்னோட வீடியோ நான் போட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ திருப்பி பாருங்க, யார் பார்க்கணும்னா. தத்துவதர்சி என்னன்னா சொன்ன சப்போர்ட் ஞாபகம் இருக்கா? ட்ரூத் உள்ளத உள்ளபடி சொல்லுவாங்க. அப்ப அவங்க கிட்ட
அவங்களோட டிசைபிள் சிஷ்யர் வந்து அதே நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். அது ட்ரூத்தா பார்க்க முடியும், அண்ட் அன்ட்ரூத்தா பார்க்க முடியும். உண்மையை உண்மையா புரிஞ்சுக்க முடியும், பொய்யாக புரிஞ்சுக்க முடியும். அதிஷா புரியுதா? ஓகே, இது இந்த ஆன்சர் என்னன்னா டி. இந்த குவாலிட்டிக்காக இந்த விஷயத்துக்காக நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை இது பண்ணணும். ஓகே, டக்குன்னு பண்ணலாம். ஓகே, 17 வாட் இஸ் த பெர்ஃபெக்ட் நாலேஜ் ரிஃபர்ட் டு as which burn all reaction to material activities. தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து எல்லா ரியாக்ஷன் எல்லா பந்தத்திலும் விடுபட முடியும். யாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுங்கம்மா. கிருஷ்ணர். ஓகே, ஆன்சர் பி. யார் பி? நீ சொல்லுங்க, பி சொல்லுங்களா? ஓகே, ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி, டொங்கி. எல்லாமே நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பகவான் யாரும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி சி வந்து சேவ் தான். ஓகே, சேவ் தான். நம்ம யார் தெரிஞ்சாலும் பகவான் யாரும் தெரிஞ்சுக்க முடியும். தென் அப்பதான் நம்மளுக்கும் பகவானுக்கும் உறவு ஏற்படும். இதுதான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இந்த பாண்டேஜ் விடுபட முடியும். ஓகே.